8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 8ஆம் தேதி போர்டு கெஸ்ஸிங் பார்ப்போம். முதல்ல இங்கே பாருங்கள், 7, 6, 6, 8. இது நல்லா பாருங்கள், 6, 6, 8. இந்த 6, 8 இருங்க, இன்னொரு இடத்துல இங்கே பாருங்கள், 7, 6, 8 இது பார்த்துருங்க. இப்படி பாருங்கள், கீழே இருந்து மேலே பாருங்கள், 7, 6, 6, 8. இதை பார்க்கும்போது ஏ போர்டில் 8 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இங்கே பாருங்கள், 7, 6, 6, 8. ஓகேங்களா? ஏ போர்டு 8 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏ போர்டு 8. அப்போ பி போர்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 412. அதாவது இங்கேருந்து 214 திரும்பவும் 412 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மறுபடியும் 82 ஏபி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 82, 82 திரும்பவும் 82 வரலாம், இல்லைன்னா 87 வரலாம் ஒரு வேளை. அப்படி இல்லைன்னு வைங்களேன், 8, 5 இங்கே பாருங்கள், 58, 58ன்னு இருக்குது. ஸோ திரும்பவும் 8 இல்லைன்னா 5 வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 297. சி போர்டு 7 வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம சேனலில் போட்டிருந்தோம் வீடியோ, அதில் 12ன்னு கொடுத்தோம். கடைசி டைமில் ஒரு வேளை இந்த நம்பர் வந்துடும் அப்படின்ற எதிர்பார்த்தேன். ஆனால் நான் 2, அதாவது என்னென்னா இந்த 9க்கு இங்கே ஒரு 4, இந்த 2 ஒரு 7, ஒருவேளை இந்த 5க்கு 0 வருமானு அந்த மாதிரி கணக்கு போட்டேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 297, 547. ஸோ அந்த 7ன்ற நம்பர் கரெக்டாகவே 97, 47 அவ்வளோதான் இது கான்செப்ட். இங்கே பாருங்கள், 97, இந்த 97க்கு 47 கரெக்டாக வந்துடுச்சு. அப்படி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 223, இந்த 223 இங்கே 311 1 வர மாதிரி இருக்குது. சி போர்டில் 1 வந்துச்சுன்னா, அப்போ ஏ போர்டில் 8 வந்துச்சு அப்படின்னா 81 ஏசி வரலாம். அப்போ 81 ஏசி வரும்போது பி போர்டு என்ன வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை 7 வரலான்ற மாதிரி தான் தோணுது. அப்படி இல்லைன்னா 5 வரலான்னு இருக்குது. இங்கே பாருங்கள், 4, 1, 5ன்ற நம்பர் வரலாம். அதனால் 5 வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை 851ன்ற நம்பருமே வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள், இது எப்படி அமையும் அப்படின்னா இந்த 07, இந்த 057க்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2ன்ற நம்பர் வருது. ஒருவேளை 2 வரலாம் சி போர்டு. அப்படி 2 வந்துச்சுன்னா, ஏசி 82 வந்துச்சுன்னா 822 அடிக்கலாம், இல்லைன்னா 852 அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று பார்ப்போம் பாருங்கங்க, 5700 திரும்பவும் 570 சி போர்டு 0 இப்படி வச்சுன்னு வைங்க, ஏசி 80. அப்போ ஏசி 80 வரும்போது 850ன்ற நம்பரை அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் அமையுது. இப்படியும் வரலாம். என்ன இங்கே பாருங்கள், 581 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இங்கே 581. ஸோ இந்த 581 இப்படி வந்துச்சுன்னு வைங்களேன், 1ன்னு இருக்குது. அப்போ திரும்ப ஏபி 81 அமையுமா அப்படின்ற மாதிரியும் ஒரு டவுட் இருக்குது. சரி பாருங்கள், இந்த மெத்தடில் எனக்கு தெரிஞ்சு 5700ன்ற நம்பரை திரும்பவும் அப்படியே 5700ன்ற நம்பரே வரலாம். ஏன் அப்படின்னா போன மாதத்தில் அந்த மாதிரி தான் 9200, 9200ன்னு சொல்லி 3 முறை வந்தது. அது யாரும் நம்ம மறந்துருக்க முடியாது. அந்த மாதிரியும் இறங்கலாம். ஓகேங்களா? இது பார்த்துங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 7 வரத்துக்குமே ஏ போர்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா இந்த பேட்டர்ன் பாருங்களேன், 78, 35 இப்படி வச்சு பார்த்திங்கன்னா 7 வர மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி 7 ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா 7 வந்துச்சுன்னா 752 வந்துடலாம். ஏன்னா இங்கே 2 வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், இந்த 752க்கு 572க்கு. அப்போ இங்கே 7 ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா இங்கே 5 வரும்னு நினைக்கிறோம். அப்போ 752 வரலாம். இதெல்லாமே அப்படியே பார்த்து வச்சுங்க. இன்னொரு மாதிரி பார்க்கலாம் பாருங்கள், இந்த 35 இருக்குது பாருங்கள் பிசியில். இந்த 35 இங்கே ஏசியில் இருக்குது. ஓகேங்களா? ஏசியில் 87 இருக்குது பாருங்கள், அதுவும் அப்படியே ஏசி வந்துருச்சு. ஓகேங்களா? 87 ஏசியே வந்துருச்சு. அப்போ 35, 87 ஏசி வந்துருச்சு.
இந்த 29 ஏசி வரலாம். 29 ஆல் போர்டு அடிங்க. இல்லைன்னா ஏபி, பிசி, ஏசி, ஏபி வைங்க. ஸோ அந்த மாதிரியும் பார்க்கலாம் இதை. அப்படி இல்லைன்னா இன்னொரு மாதிரி பார்க்கலாம். இந்த 34ன்ற நம்பருக்கு இங்கே 35 ஒரு நம்பர் குறைச்சி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 87ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சா 86 வரணும். அதுலேயுமே வந்து ஒரு நம்பர் வந்து ஆப்போசிட் ஆகணும். அப்படி மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த நம்பரை அப்படியே வச்சுருங்க. ஓகேங்களா? ஏசிலேயே எனக்கு தெரிஞ்சு ஏசியில் 29 வைக்கலாம். எவ்வளோ கிளியராக வந்திருக்கு பாருங்கள். 35க்கு 87, 35க்கு 87க்கு 35 ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கு மேலே 29, 35 கீழே 92 இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இந்த 50ன்ற நம்பரை அந்த மாதிரி திருப்பி 05 அப்படின்னு வந்துடுமா அப்படின்னு தெரியல. எதுக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கெஸ்ஸிங் வருமானு பாருங்கள். ஏன்னா இந்த 87, 35க்கு மேலே, அதாவது 29, 87, 35, 92. இப்போ அதே நம்பர் ஏசியில் பார்த்தீங்கன்னா 50, 35, 87. அப்போ 50க்கு 05 திருப்பி அடிக்குமா அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏசி 29ன்ற நம்பரே ஒன்று ப்ளே பண்ணி பார்ப்போம். அப்படி 29ன்னு வந்துச்சுன்னா அங்கேயுமே வந்து 2ன்ற நம்பரே வைப்போம். ஏன்னா இங்கே பாருங்கள், ஏன்னா இந்த 412ன்ற நம்பரையே திருப்பி 214 412ன்னே வைப்போம். அப்படி வந்துச்சு அப்படின்னா 229ன்ற ஒரு நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் நீங்களும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் எனக்கு அமையுது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பி போர்டு 5 இல்லை 2 வர மாதிரி இருக்குது. ஸோ சி போர்ட்லையுமே 2 இல்லைன்னா இந்த 9 வர மாதிரி இருக்குது. ஒன்றுமே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஏ போர்டில் 8, 7 தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. பாருங்கள், உங்களுக்கு இந்த எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து செய்யுங்க. ஏசி 29 மட்டும் ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இது எதில் நீங்கள் ப்ளே பண்ணலனாலுமே இந்த ஏசி, பிசி 29ன்ற ஒரு நம்பரை வேணால் ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள்.